திரு ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிடுவார். எமர்ஜென்சி மிசா சட்டம், அதிலே நாங்கள் பட்ட துன்பம் ஏராளம் என்று சொல்வார். அதிலேயும் துரைமுருகன் அவர்களும் பங்கு பெற்றார். அப்படிப்பட்ட ஒருவருக்கு அங்கே துணை முதலமைச்சர் கிடையாது. ஆனால் திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்த திரு உதயநிதி அவர்களுக்கு துணை முதலமைச்சர். இதுதான் அண்ணா திமுகவுக்கு திமுகவுக்குள்ள வித்தியாசம். நான் ஒரு கிளை செயலாளராக பணியை துவக்கி படிப்படியாக உயர்ந்து பொதுச் செயலாளராக உருவாகி இருக்கின்றேன். இது அண்ணா திமுக. ஒரு சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற அமைச்சர், பிறகு உங்களால் முதலமைச்சர் என்ற ஒரு அடையாளத்தை கொடுத்தது. இது அண்ணா திமுக. திமுக அப்படி வர முடியுமா? திரு ஸ்டாலின் திமுக தலைவர், உதயநிதி இளைஞரணி திமுக இளைஞரணி தலைவர், திரு கனிமொழி துணை பொதுச் செயலாளர். அதே போல தமிழகத்தில் வெற்றி பெற்றாலும் திரு கருணாநிதி குடும்பத்தைச் சேர்ந்ததுதான் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவார்கள். டெல்லியிலே நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் திரு கருணாநிதி குடும்பத்தைச் சேர்ந்த திருமதி கனிமொழி அவர்கள்தான் கூட்டுக்குழுவுக்கு தலைவராக இருக்கின்றார். ஆக குடும்பம் தான் திமுக கட்சி, கட்சி தான் திமுக குடும்பம். அப்படி என்ற நிலை வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மாற்றுவீர்களா? அது மட்டுமல்ல, இன்னைக்கு ஸ்டாலின் எப்பொழுது பார்த்தாலும் நிதியில்லை நிதியில்லை என்று கூப்பாடு போடுகிறார். எப்படி நிதி இருக்கும்? இன்னைக்கு ஏழைகள் நிறைந்த மாநிலம், இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுப்பதற்கு நிதி கிடையாது. கார்பந்தையும் நடத்துவதற்கு நிதி இருக்குது. கார்பந்தையும் நமக்கு யாராவது கேட்டாங்களா? ஏன்னா கார்பந்தையும் முக்கியமா? வாழ்வதற்கே போராடி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் சென்னை மாநகரத்துடைய மத்திய பகுதியிலே கார்பந்தயம் நடத்துகிறார் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின். பிறகு எழுதாத பேனாவை நடுக்கடலில் வைப்பதற்கு அரசாங்க பணம் 82 கோடி ஒதுக்கீடு செய்கின்றார். எழுதாத பேனால எங்க வச்சா என்ன? எழுதுற பேனாவை நம்முடைய மாணவர்களுக்கு கொடுங்க. எழுதுற பேனாவை மாணவர்களுக்கு கொடுங்க. அரசு பள்ளி படிக்கிற மாணவர்களுக்கு கொடுங்க. பாராட்டுவாங்க. சிந்தித்து பாருங்கள். எனக்கு அரசாங்க பணத்தை எப்படியெல்லாம் ஊதாரித்தனமாக செலவு செய்கின்றார் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு ஒவ்வொருடைய உழைப்பிலும் வரி மூலமாக அரசாங்கத்துக்கு பணம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த பணத்தை எப்படியெல்லாம் இந்த அரசாங்கம் ஊதாரி செலவை செய்து கொண்டிருக்கிறது. அண்மையிலே எனக்கு கிடைத்த தகவல், சுயநிதி குழு அது எவ்வாறு செயல்படுகிறது என்பதற்கு ஆய்வு செய்வதற்காக 44 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க. இன்னும் 2 மாசம் அந்த பணத்தை ஆட்டை போடுவதற்கு, அதை கொள்ளையடிப்பதற்கு 44 கோடி இன்றைக்கு இந்த சுயநிதி குழுவை ஆய்வு செய்வதற்காக போட்டுருக்காங்க. நீங்க ஆய்வு செய்யணும்னா ஒரு ஆண்டுக்கு முன்பு ஆய்வு செஞ்சிருந்தா பரவாயில்ல. ஆனா தேர்தலுக்கு 2 மாதம் தான் இருக்குது. இப்போது அதுக்கு நிதி ஒதுக்கி இருக்கிறீங்க. இந்த நிதியை இவர்கள் சுருட்டுவதற்காகத்தான் இந்த ஆய்வு என்ற போர்வையிலே இன்னைக்கு இந்த நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க. எல்லாம் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தோண்டி எடுத்து சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கப்படும். அதிமுகவிலே கூட்டணி இல்லை என்று திரு ஸ்டாலின் அவர்களை பொறுத்திருங்கள். அதிமுக எப்படி கூட்டணி அமையும் என்பதை பொறுத்திருங்கள். என்ன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிராமத்தில் இருந்து வந்தவர் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார். திரு ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே வலுவான கூட்டணி அமையும். பெரும் 234 சட்டமன்ற தொகுதியிலே பெரும்பான்மை இடங்களிலே அதிமுக வென்று, அதிமுக கூட்டணி வென்று ஆட்சி அமைக்கும். இதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் நேரத்தில் 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. இந்த தினம் பத்திரிகையில பார்க்கிற 80% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பச்சை பொய்யை முதலமைச்சர் சொல்லுகிறார். திமுக நிர்வாகிகள் குறிப்பிட்டு பத்திரிகையில் வந்த செய்தி நிறைவேற்றுகிறீர்களா? இன்றைக்கு நம்முடைய மாணவர்கள், இளைஞர்கள் வங்கியில வாங்கிய கல்விக்கடன் ரத்து என்று திராவிட முன்னேற்ற கழக தேர்தலில் குறிப்பிட்டால் ரத்து செஞ்சாங்களா? மாதந்தோறும் கேஸ் மானியம்
100 ரூபாய் கொடுக்கலாங்க. கொடுத்தாங்களாமா? சத்தமா சொல்லுங்கம்மா. ரேஷன் கடையில் மாதந்தோறும் சர்க்கரை கூடுதலாக 1 கிலோ கொடுப்பாங்க. கொடுத்தாங்களா? அதை விட மிகப்பெரிய பொய் இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள் நம்முடைய தாய்மார். 100 நாள் வேலை திட்டத்தை 180 ரூபாயாக உயர்த்து சொன்னாங்க. உயர்த்தினாங்களா? அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த ஊழியருக்கு முறையாக சம்பளம் கூட கொடுக்க முடியாத கையிலாகாத அரசு அதிமுக அரசு. இன்றைக்கு மத்திய அரசு தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் பிரச்சனையை முன்வைப்பது முதல் கட்சி அதிமுக கட்சி, முதன்மையான கட்சி அதிமுக கட்சி. அதனால நம்முடைய தாய்மார்களுடைய நிலையை கருதி, கிராமப்புற சூழ்நிலை கருதி 3 நாள் வேலை திட்டத்தை 170 உயர்த்த வேண்டும் என்று தொடர்ந்து மத்திய அரசிடம் கோரிக்கை வைத்து வந்தோம். நம்முடைய கோரிக்கை ஏற்று இன்றைய தினம் மத்திய அரசு 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாட்களாக உயர்த்திருக்கின்றது. பணி பாதுகாப்பு வழங்கப்படுகிறது. பணி செய்து முடிந்து 15 நாட்கள் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய சம்பளம் முறையாக போய் சேர வேண்டும் என்று இன்றைக்கு மத்திய அரசு அறிவித்திருக்கின்றது. ஆனால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அண்மையில் ஒரு போராட்டத்தை நடத்தினார்கள். செய்தியிலே குறிப்பிட்டார்கள், 100 நாள் வேலை திட்டத்தை ரத்து செய்ததாக ஒரு பொய்யான செய்தியை வெளியிட்டு இன்றைக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சித்தார்கள். திமுக 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாள் உயர்த்த முடியல. இதனால் ஒரு குழப்பத்தை உண்டாக்கி இதில் அரசியல் ஆதாயம் தேட முயற்சித்தார்கள். அதுவும் தோல்வியிலே முடிந்து விட்டது. மக்கள் விழிப்போடு இருக்கிறார்கள். திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் எத்தனை பொய் கக்கினாலும் மக்களிடத்தில் எடுபடாது. உண்மை ஒருபோதும் உறங்காது. உண்மைதான் வெல்லும். 100 நாள் வேலை திட்டத்தை 120 நாளா அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனா ஸ்டாலின் சொல்வது என்ன? போராட்டத்திலே அவருடைய கூட்டணி கட்சி சேர்ந்தவர்கள் சொல்வது என்ன? 100 நாள் வேலை திட்டம் ரத்தாகிவிடும் அப்படி என்ற தவறான பொய்யான இன்னைக்கு அறிக்கை விட்டு ஆர்ப்பாட்டத்திலே பேசி மக்களை குழப்புகின்ற அரசு தான் இன்றைக்கு அதிமுக அரசு. அது மட்டுமல்ல, அதிமுக ஆட்சி நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலே வெற்றி பெற்று நம்முடைய கூட்டணி அதிகாரிகளை வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையோடு அதிமுக ஆட்சி 125 நாட்கள் இப்பொழுது அறிவிக்கப்படுகிறது. 150 நாட்களாக உயர்த்தப்படும். 125 நாள் 150 நாட்கள் உயர்த்தப்படும். நாங்கள் உரிமை தொகை குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுத்து விட்டோம் என்று அவர்கள் கொடுக்கவில்லை. அதிமுக கொடுக்க வைத்தது. 28 மாதங்கள் போராடி வந்தோம். திரு ஸ்டாலின் அவர்களே, சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கொடுக்கப்பட்ட வாக்குறுதி, அந்த வாக்குறுதியை நம்பித்தான் தாய்மார்கள் உங்களை வெற்றி பெறுவதற்காக வாக்களித்தார்கள். ஆனால் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. நிறைவேற்ற வேண்டும் என்ற சட்டமன்றத்திலும் பொது வெளியிலும் அதிமுக பொதுக்கூட்டத்திலும் தொலைக்காட்சியின் வாயிலாக அறிக்கையின் வாயிலாக தொடர்ந்து 28 மாதங்கள் இந்த அரசுக்கு அழுத்தம் கொடுத்ததின் விளைவு வேறு வழி இல்லாம மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுத்தார். இப்பொழுது மக்களுடைய செல்வாக்கு இருந்துட்டாங்க. நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தல் திமுக தோல்வி அடையும் என்ற பயத்தில் மேலும் 17 லட்சம் பேருக்கு கூடுதலாக அந்த நிபந்தனைகளை தளர்த்தி மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுப்பதாக அறிவித்து இன்னைக்கு கொடுக்க இருப்பதாக செய்தி. ஏன் அப்பொழுது அந்த தாய்மார்கள் படுகின்ற கஷ்டம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாதா? இவர் ஆட்சி செய்தாதானே தெரியும். ஆட்சியை செய்யாத ஒரு முதலமைச்சர், ஒரு திறமையற்ற முதலமைச்சர் நாட்டை ஆண்டால் மக்களுடைய பிரச்சனையை எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? அதனால இப்பொழுதுதான் விழித்து தேர்தலில் தோல்வியை உற்றுவிடுவோம் என்று எண்ணிய காரணத்தினால் இப்பொழுது அந்த விதிகளை தளர்த்தி இன்றைய தினம் 17 லட்சம் பேருக்கு கொடுப்பதாக தெரிவிச்சிருக்கார். தாய்மார்கள் கஷ்டத்தை பார்த்து கொடுக்கல. நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அந்த 17 லட்சம் மக்களுடைய வாக்குகள் தேவை, அந்த அடிப்படையில் கொடுக்கிறாங்க. அதே போல இன்றைக்கு நம்முடைய மாணவர் சமுதாயம் உயர்ந்த நிலைக்கு வருவதற்கு காரணம்
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் அதிமுக ஆட்சியில் தான் பல்வேறு திட்டங்களை நாம் கொண்டு வந்திருக்கிறோம். கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. இன்னைக்கு கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி பட்ட படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த ஒரே அரசாங்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். தடுக்க முடியுமா திரு ஸ்டாலின் அவர்களே? ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டாந்தோம். ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி. மாண்பு அம்மா அவர்கள் 2011 2016 வரைக்கும் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 6 அரசு மருத்துவமனை கொண்டாந்தாங்க. 2011 2021 வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில 17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து இந்திய வரலாற்றிலேயே சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதிமுக ஆட்சியில் 7 சட்டக்கல்லூரி, நம்முடைய வீரபாண்டி சட்டமன்ற தொகுதியிலும் 125 கோடியில பிரம்மாண்டமான சட்டக்கல்லூரி, நம்முடைய சங்ககிரி சேலத்துல தேசிய நெடுஞ்சாலை பிரம்மாண்டமா கட்டி கொடுத்துருவோம். நாங்க கட்டணும், நாம வச்ச பிள்ளைங்க இவர் பேர் வச்சுட்டு போயிட்டார். இவர் ரிப்பன் கட்டி திறந்துட்டு போயிட்டார், ரிப்பன் கட்டி திறந்துட்டு போயிட்டார். நாம கஷ்டப்பட்டு கொண்டு வந்து கட்டி சாரின்னு போல திறந்து வச்சிருக்கிறார். சிந்திச்சு பாருங்க. அதோட 21 பாலிடெக்னிக் கல்லூரி, 10 ஆண்டுல 68 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, 4 பொறியியல் கல்லூரி, 5 கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம், 4 வேளாண்மை கல்லூரி, அதே போல